கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். அந்த நாட்களிலே அவனுக்கு ஒப்பான ஒரு ராஜாவையும் முன்னால் இருந்ததில்லை, அதுக்கு பின்னாலே இல்லை என்ற வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞானம், அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம், அவனுக்கு இருந்த சகல விதமான படைப்பலம், இப்படி சகல விதத்திலும் அவன் சிறந்தவனாக இருந்தானாம். ஆனால் வேதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாராம் இப்பொழுது? கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று. ஆகவே அப்படி உலகத்தில் பிரபலமாய் பேசப்படக்கூடிய ஒரு நபர் சாலமோன் என்றால், அவனை குறித்து பேச்சும் அவனை குறித்தான புகழ்ச்சி கீர்த்தி இன்றும் இருக்கிறது. ஆனால் அந்த சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறாரே, வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த தெய்வம் உங்களுக்குள் எனக்குள் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. ஆகவே இந்த பூமியினுடைய மனுஷனால் வரக்கூடிய உயர்வுகள், மேன்மைகள், பணம், ஆஸ்தி, சொத்து, சுகம் என்று பெருமை அடித்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே நாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடோ அல்லது விரக்தியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த சொத்து சுகத்தை காட்டிலும் மிகப்பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்பதே. ஆகவே அந்த இயேசுவை நாம் ருசிக்கணும். அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, அவர் கொடுக்கிற ஆறுதலை, சுகத்தை, ஆரோக்கியத்தை நாம் அதை உரிமை சொத்தாக்கி கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதே போல் சாலமோனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் தான் ஐஸ்வர்யவான், சம்பன்னர். எனக்குள் இருக்கிறவர் தான் சகலத்தை உள்ளடக்கினவர். ஆகவே அந்த தெய்வத்தை உள்ளடக்கின நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த உயர் பதவியில் இருக்கிற அந்த மனிதனை காட்டிலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வேண்டாம், எனக்கு இல்லை என்று சொல்லி உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி கொள்ளாது இருப்பது நல்லது. தேவன் உங்களுக்குள் பெரியவராக இருக்கிறார். அதை நினைப்போம், விசுவாசித்து அறிக்கை செய்வோம், வெற்றி மேல வெற்றியை காண்போம். பரலோக பிதாவே, சாலமோனை காட்டிலும் ஆண்டவரே பெரியவராக இருக்கிற உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்குள்ள ஆண்டவரே வாழ வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்றால், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள்ள வாழுகிறார் என்றதான ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு எதிர் வரக்கூடியதான ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியாக தொடங்கட்டும், கொண்டாடட்டும். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எனக்குள் பெரியவராயிருக்கிறார் என்ற விசுவாச கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு நாளையும் வெற்றியின் நாளாகவே நாங்கள் கொண்டாடட்டும். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தீர். நன்றி, நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு இந்த நாள் வெற்றியின் நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.